மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் புத பகவானை பற்றி பார்க்கலாம். புதன் பொதுவாக ஒரு நல்ல அறிவுக்கு காரகராக இருப்பார். கணித வளம், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்களில் புதன் நம்மளை நல்ல சிறப்பான முறையில் உயர்த்தி தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கிரகம். அதே நேரத்தில் எழுத்துக்கள், இசை, பாட்டு, கதை, கவிதை, கட்டுரை இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் புதன் வல்லவராக இருப்பார். நமக்கு உயர்நிலை கல்விகளை தரக்கூடிய அமைப்பு புதனுடையதாக இருக்குது. மாமன் வழி உறவுகள் இதுவும் புதனுடைய ஒரு அமைப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட புதன் ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய உச்ச பலம் அப்படின்ற நிலையில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு தன்னுடைய தசை புக்திகளில் மிக சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுருது. அதே நேரத்தில் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்தான பலம் என்கின்ற உச்ச பலனை அடைந்த புத பகவான் நிச்சயம் நற்பலனை செய்வது இல்லை. அதிலும் ஒரு 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, அதாவது இவர் தான் புதன் தான் 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி இவர்களுடைய தொடர்பு மற்றும் இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களைய தொடர்பு இதையெல்லாம் பெறும் பொழுது நிச்சயம் தவறாமல் கெடுதலை அந்த கிரகம் செய்கிறது. இந்த கெடுதல் அந்த சமயத்தில் கோச்சார நிலைகளும் அதிகப்படியான தீங்கை தரக்கூடிய நிலையில் இருந்ததுன்னா நிச்சயம் ஜாதகர் துன்பத்துக்கு ஆட்படுகிறார். அவருடைய லக்ன அதிபதி ஒளி நிறைந்ததாக இருக்கும் பொழுது ஜாதகர் வரும் துன்பங்களை தாங்கும் நிலையில் உள்ளார். இப்படிப்பட்ட புதன் எந்த கிரகங்களோடு நெருங்குகிறதோ அந்த கிரகங்களின் உயிர்காரகத்துவத்திற்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையை கூட ஏற்படுத்துகிறது. ஜாதகரையும் விட்டு வைப்பதில்லை, ஜாதகருக்கும் கடுமையான வழிகளையும் துன்பங்களையும் தந்துவிட்டு தான் செல்கிறது. இங்கே ஒரே ஒரு விதிவிலக்கு, ஜாதகர் தப்பிக்க அவருடைய லக்னமும் லக்கின அதிபதியும் ஒளி பொருந்தியதாக இருக்க வேண்டும். ஆக எந்த லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் புதன் கெடுதலை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புதனை மாரகாதிபதியாக பெறக்கூடிய மீன லக்னம் மற்றும் புதனை அட்டமாதிபதியாக பெறக்கூடிய நம்மளுடைய கும்ப லக்னம் மற்றும் புதனை 6ஆம் அதிபதியாக பெறக்கூடிய மேச லக்னம் இவங்களுக்கெல்லாம் துன்பங்கள் உண்டு. இதுலேயும் இந்த புதன் செவ்வாய்க்கு பகைத்தன்மை சொல்லப்படுது, குருவுக்கும் பகைத்தன்மை சொல்லப்படுது. அதனால் இவங்களை அவயோகர், அதாவது புதனுக்கு பிடிக்காத ஆட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது நம்ம சனி கும்ப லக்னத்துக்குன்னு பார்க்குறப்ப நண்பர் தான், நண்பனாக இருந்தாலும் அவருடைய சுபகிரக ஒளி தொடர்பு, பாவகிரக ஒளி தொடர்பு பொறுத்து துன்பங்கள் இருக்கிறது. ஆக உச்ச புதன் யோக பலனை செய்யும் அப்படின்ற அசால்ட்டாக இல்லாமல் நல்லா கவனித்து பலன் எடுக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா இந்த 6, 7, 8ஆம் வீடாக யாருக்கெல்லாம் புதன் வருதோ அவங்க எல்லாம், குறிப்பாக கும்பலக்னம், மீன லக்னம், மேச லக்னம் இந்த லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு புதன் துன்பங்களை தர காத்திருப்பார். நம்ம தான் அதை யோகம் பண்ணி எந்த அளவுக்கு துன்பங்கிறத எடுக்கணும். பாதிக்கப்படுவது ஜாதகரா, பாதிக்கப்படுவது ஜாதகரினுடைய உறவுக்காரர்களா அப்படின்றத நம்ம துல்லியமாக எடுக்க வேண்டிய நிலை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இது போன்ற அனுபவங்களை உங்களுக்கு கூறுகிறேன். வாழ்த்துக்கள்.